எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள் உங்களை பற்றியும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்குரிய ரீடிங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி முன்னோர்களை மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் 2 ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேன். பைல் 1 the Buddha statue and pile 2 the Zen துறவி. ஓகே, இவங்க 2 பேரில் யார் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக கூப்பிட்றாங்க, அதுதான் உங்களுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஸோ இன்ட்யூஷன் அப்படின்றது ஒரு ஷார்ட் டைம், ஃபஸ்ட்டு 2-3 செகண்ட்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் எதுவாக இருக்கும். ஓகே, பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் போயிடலாங்க. த புத்தா ஸ்டாச்சு. உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஹாய், பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுடைய ப்ரெடிக்ஷன். உங்களை பற்றி, உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி உங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்ட் பெர்ஃபெக்ஷன், பேலன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இது உங்களை காமிக்குது. ஸோ உங்களுடைய ஒரு கேரக்டர்ஸ் காமிக்குது. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைமிங் பார்க்குறவங்களா இருக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம். நேர்த்தி அப்படின்றது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு கரெக்ட் மேனர் அப்படின்றது போயிட்டுருக்கும். அது பேசுகிறதா இருக்கட்டும், மற்றவங்களோட பழகிறதா இருக்கட்டும், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க உங்களுடைய மனசில், ஒரு சோலில் நீங்கள் எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றது எப்போவுமே நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ எப்போவுமே ஒரு ப்ரீ பிளானிங் அப்படின்றது வச்சுருப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் பெருசாக ஓப்பன் மைண்டடும் கிடையாது, ஃப்ரீ டைப் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ மனசில் நிறைய விஷயம் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்க தெரியும். உங்கள் மனசில் இருக்கிறது பட்டுன்னு பேசுகிறவங்களும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு மெச்சூர்டு ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளான் பண்ணுறவங்க, உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சருக்கான விஷயங்கள், நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய சரௌண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும், அதாவது உங்கள் சரௌண்ட்ஸ் இருக்கிற ஒரு பீப்புள் எப்படி வச்சுக்கணும் நீங்கள். ஸோ உங்களுக்கு எப்படின்னா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களோடையோ இல்லை உங்களுக்கு அந்த ஒரு எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஈவன் அது ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அந்த பர்சன் ஒரு அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்களும் கிடையாது. டிஸ்டன்ஸில் விலகி போயிடுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கலாம். ஏன் இந்த பாயிண்ட் வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ், அந்த மெச்சூரிட்டி, உங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்துருக்காரு கிஃப்ட், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அந்த அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், கைட் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு டைமிங் எப்படியாவது வந்துடுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சன்ஸ் இல்லை அந்த சிச்சுவேஷன் அப்போஸ் கூட அவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு பெருசாக கேர் பண்ணுற ஆளும் கிடையாது. நீங்கள் மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் கிடையாது. ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வேஸ்ட்லேயும் சரி, செல்ஃப்லேயும் சரி, ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க. ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுவீங்க. ஒரு பர்சனை பிடிக்கலைன்னா அவங்களோட நீங்கள் நெக்ஸ்ட் பேச மாட்டீங்க. ஒரு தடவை ப்ரோக் ஆனால் அப்புறம் நீங்கள் அவங்களோட ஒரு கண்டினியூஷன் பண்ண மாட்டீங்க. இந்த பாயிண்ட் யாருக்கு எப்படி வேணாலும் சூட் ஆகும். இது உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இது உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஆப்போசிட் பர்சன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. இது மற்றவங்கள அப்சர்வ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரீ டைப்பும் கிடையாது. ஸோ பிடிச்சா பேசுவீங்க, இல்லைன்னா பேசாமல் இருந்துருவீங்க. உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டால் சொல்லுவீங்க, இல்லைனா இருந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள். யாரோட வம்பு தும்புக்கும் போகிறதும் கிடையாது. பேசாமல் நான் உண்டு, நான் என்னுடைய வேலை உண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறவங்க நீங்கள். ஸோ அதனால் உங்களை சீனாலும், உங்களை ஒரு ஏதாவது தேவையில்லாமல் ஒன்று அன்னெசரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசினாலும் உங்களுக்கு கோவம் ஜாஸ்தி வரும். நான் அந்த மாதிரி இல்லை, ஏன் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை கூட நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் சில விஷயங்கள் நீங்கள் விலகியே இருக்கும்னு நினைப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி ரொம்ப அதிகமான நாட்டம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கிஃப்ட்ஸாக கூட இருக்கலாம், உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கிஃப்ட்ஸாக கூட இருக்கலாம். அதே மாதிரி
நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது வந்து நீங்கள் கற்று வச்சுருக்கலாம். கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய ஸ்பிரிச்சுவலி டிவைன் பவர், அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சொல்கிறவங்களா இருக்கலாம். உங்களுடைய வேர்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் வந்து தீர ஆலோசித்த அப்புறம்தான் ஒரு முடிவு எடுப்பீங்க. அதாவது வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணுறவங்க நீங்கள். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி ஆகும், ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா இந்த வழியாக போனால் எப்படி அது வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறவங்க. அதே மாதிரி மற்றவங்கள பார்த்த செகண்ட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க இவங்க எப்படிப்பட்டவங்க. அதே மாதிரி பொய் சொன்னால் பிடிக்காது உங்களுக்கு, இருக்கிற விஷயம் கரெக்டாக சொல்லணும் அந்த மாதிரி நினைப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு வந்து கார்ட்ஸ் வந்து ட்வின் ஃப்ளேம்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து 1 சீரீஸ், 3 சீரீஸ், 9 சீரீஸ் அண்ட் 5 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கார்டு எப்படி இருக்குது அப்படின்னா ட்வின் ஃப்ளேம்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் வந்துருக்குங்க. உங்களுடைய கார்ட்ஸ் எடுக்கும்போது 10-10 பார்த்தீங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியுது. முழுமை அடைஞ்ச காதல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து முழுமை பெற போகிற காதல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதே மாதிரி வந்து ஒரு டிவைன் மேஸ்குலின், டிவைன் ஃபெமினின் எனர்ஜி தான் எனக்கு இங்கே வந்துச்சு. சோல்மேட் கனெக்டிவிட்டியாகவும் தெரியுறீங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசண்ட் ஓகே. ஸோ அட் ப்ரெசண்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபீனிக்ஸ் அண்ட் ஹியர் நவ். அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அட் ப்ரெசண்ட் சிச்சுவேஷன். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, யூ மே நாட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை சர்டன் திங்ஸ் ஹேப்பன். However, there is always a higher power to the events in your life. Through turmoil, your blessings will soon be revealed அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் வந்து, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன விஷயம், இல்லைனா ஆக போகிற விஷயம், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஏன் இங்கே இந்த 2 கார்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இந்த பர்சனை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு வேல போயிட்டுருப்பீங்க, ஒரு பாதையில் போயிட்டுருந்துருக்கீங்க. பட் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு டவர் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் மூலயமா உங்கள் லைஃபே ட்ராக்கே வந்து மாறி இருக்கும், உங்கள் லைஃப் ட்ராக் மாறி இருக்கும். ஸோ எவ்வளோ நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தவங்க இங்கே வந்து சம் இம்பேலன்ஸ் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ ஏன் இந்த பர்சனை மீட் பண்ணோம், இந்த லைஃப் டைமில் மீட் பண்ணோம் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஹையர் பர்பஸ் உடைய ஒரு முடிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனதளவில் ஒரு சம் சேஞ்சஸ் அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஹார்மோனியாக இருக்கலாம், உங்களுடைய ரித்தமாக இருக்கலாம். சம் சேஞ்சஸ் இந்த பர்சன் மூலயமா நீங்கள் வந்து உணர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு சோல்மேட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து இந்த பர்சன் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓவரால் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஆன்சஸ்டர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இங்கே வந்து ஒரு பர்பஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஹையர் பர்பஸோடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல வர்றாங்க. 2 வேஸ் தெரியுது. ஒன்று பாஸ்ட் முடிஞ்சிருக்கு, இல்லை ப்ரெசண்ட், இல்லை தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ வந்து இவங்களை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பாண்டிங் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குங்க. உங்களால் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. இது வந்து ஒரு கர்மாவாக இருக்கலாம் அவங்க, இல்லை அந்த கார்மிக் வந்து முடியணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே தொடர்ந்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த மூலியமாக உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வந்து எப்படி இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னா, பர்சன் மூலியமாக நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள், ஒரு சிச்சுவேஷன் ஹெவியாக, அதாவது மன ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப ட்ரைண்டாக, எமோஷ்னலி ரொம்ப ட்ரைண்டாக இருப்பீங்க. நீங்களே நினச்சிருப்பீங்க, நான் அந்த மாதிரி பர்சனே கிடையாது, ஏன் இந்த மாதிரி எனக்கு சிச்சுவேஷன் இந்த கடவுள் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய தடவை இன்னும் உங்களுக்கு வந்து அந்த விடையும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது.
ஸோ ரொம்ப அழுதுருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுக்கு வந்து மணி லாஸ் கூட இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சிச்சுவேஷன். பட் இது வந்து என்னென்னா கார்மிக் சோல்மேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கார்மிக் ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இந்த பிறவியில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து உங்களால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் இவங்களை மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் கொடுத்துருக்கும். அது வந்து மணி விஷயத்தில் எமோஷ்னலி ஒரு நிறைய ஃபேஸஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த கர்மா முடிஞ்ச அப்புறம் இவங்க போயிடுவாங்க. இந்த கர்மிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்து வரமாட்டாங்க. இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வரமாட்டாங்க. அது வரைக்கும் இந்த பர்சன் உங்களோட இருப்பாங்க. இது வந்து ட்வின் ஃப்ளேம் எனர்ஜினால் மறக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் 2 பேரும் ஒரு மிரரிங் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஸோ நிறைய இது வந்து ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும். ஸோ ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி லைக் ஒரு ட்ராவலில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு டைமிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சில ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் கூட அது கண்டினியூஷன் ஆகும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து மறக்கிறதுக்கு லைஃப்பில் சிலர் வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கார்மிக் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி, கார்மிக் சோல்மேட். எப்படி இருக்கீங்கன்னா சிலர் வந்து பாஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஒரு ப்ரெசன்ட் லைஃப் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னா இங்கே வந்து ஃபீனிக்ஸ் வந்திருக்கு. ஃபீனிக்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பறவையை சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த பறவை எப்படி இருக்குன்னா இறந்த பிறகும் உயிர்த்து எழுறது அதை தான் சொல்கிறாங்க. ஒரு சாம்பலாக ஆன ஒரு பறவை, அந்த பறவை வந்து உயிர்த்து எழுறது தான். அது மாதிரி தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸஸில் இருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ்ட் முடிச்சிட்டீங்க, இந்த கார்மிக் வந்து முடிச்சிட்டிங்க. பட் அவங்களுடைய நினைப்பு அப்படின்றது வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியும் எனக்கு பாயிண்ட் வருது. பட் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபீனிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு சைக்கிள் அதாவது புதுசாக ஒரு ஃபேஸ் ஸ்டேஜ் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து 4 சீரீஸ் 7 சீரீஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. சிலர் இல்லை வந்து கேது ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்களை பற்றியும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றியும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. இப்போ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் டைரெக்டாக பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டக் ஆகி எனக்கு தெரியுறீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது, முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற தெரியுது. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஏன்னா இங்கே வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு மாஸ்க் அப்படின்றது வந்து போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுடைய ஆப்போசிட் பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா 2 பேரையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் நீங்களும் சரி அந்த பர்சனும் சரி 2 பேரும் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. பட் வந்து இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு விட்டு கொடுக்குறாங்க, இல்லை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு சூழல் காரணமாக இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் பிடிக்கல, பட் வந்து ஃபோர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு விஷயம் பிடிக்கல, பட் அங்கே வந்து ஒரு ரூல்ஸ் அப்படின்றது இது நீங்கள் பண்ணியே ஆகணும். ஓப்பனாக நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அலைன் வந்து ஒரு அலைன் வந்திருக்கலாம். அந்த அலைன் வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு மனசுக்கு வந்து இந்த பர்சன் வந்து என்னுடைய பர்சன் கிடையாது, என்னுடைய மனசுக்கு வந்து இவங்களை வந்து ஒரு பார்ட்னராக ஏற்றுக்க முடியலை, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு அதாவது வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் அங்கே போயிட்டுருக்கு, ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ஒரு பிடிக்காமல் நீங்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து இங்கே விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களை ஆன்சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசில் என்ன தோணுதோ சொல்லிடுங்க. இந்த லைஃப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த செல்ஃப் ஒர்த், இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக, இல்லை ஏதோ ஒரு டெஸ்டினி அப்படின்றது உங்களுக்கு மனசில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி
மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக அந்த பர்சன் இருப்பாங்களா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு ஹைட் பண்ணுறாங்க, ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க மூலியமாக ஒரு ஒரு தெரியல இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது முழுசாக தெரிய மாட்டேங்குது. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் போகணும், இல்லை வந்து இந்த அலைன் வந்து ஃபிக்ஸ் ஆகணும், இல்லை இந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு கட்டி வைக்கணும், இல்லை இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிடிக்கலை, இல்லை வந்து இந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி நான் எனர்ஜிஸ் வேரி ஆகும். உங்களுக்கு இல்லைனா அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை வந்து எங்கே வேல்யூ பண்ணுறாங்களோ அங்கே வந்து உங்களுடைய லைஃப் ஒரு டெஸ்டினியை எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெட்டிங் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு லைஃப் இருக்குங்க. ட்ரெஸல் லேண்ட் சோல்மேட் அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே மைனஸ் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. உங்களோட செல்ஃப் ஒர்த் வந்து நீங்கள் வந்து இங்கே காட்ட முடியாது, இல்லை உங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, இல்லை உங்களோட ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே மைனஸாக தெரியுது எனக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சும் சில விஷயம் இந்த பர்சன் வந்து ஒரு கரெக்டான பர்சன் உங்களுக்கு பார்ட்னர் இல்லை, ஒரு நெகட்டிவிட்டி தெரிஞ்சும் உங்களால் வந்து எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியல. பட் இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசணும். இங்கே வந்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்லணும் சம்திங். இங்கே வந்து நீங்கள் த்ரோட் சக்கரா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இங்கே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து பெருசாக இருக்காது. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். இங்கே நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்து இது வந்து கம்பேரே பண்ண முடியாத ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த பர்சனை விட ஒரு வெட்டிங்கில் இருக்கட்டும், அதாவது இந்த பர்சனை விட உங்கள் லைஃப்பில் ஒரு சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்கு வரப்போகிறாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சி உங்களை வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரிச்சா இல்லை நீங்கள் வந்து நார்மலாக இல்லை மீடியமாக அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்களை மட்டும் நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்ற ஒரு பர்சன் இங்கே இருக்கிறாங்க. சொல்ல வர்றாங்க ட்ரெஷர் ஐலாண்ட் சோல்மேட் வெட்டிங் அப்படின்றது வந்திருக்கு. உங்கள் லைஃப்பில் இந்த பர்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த பர்சன் வந்து இப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்களா, இல்லை இப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு வந்து அமைவாங்களா. ஸோ இப்போ கூட நீங்கள் நம்ப முடியாது. நான் இப்போ சொல்லும் போது கூட உங்களால் வந்து சில விஷயங்கள் நம்ப முடியாது. பட் உங்களுடைய 2 ways நான் உங்களுடைய லைஃப்பில் எனக்கு தெரியுது. இந்த வேலை போனால் உங்களுக்குன்ற அந்த எதுவுமே இருக்காது. இந்த வேலை போனால் பட் இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சில விஷயங்கள் இந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு சில ஹடில்ஸ் அப்படின்றது இருக்கும்ல, இந்த ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு இருக்கும். பட் அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்கள் லைஃப். பட் இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இங்கே வந்து உங்கள் மனசுக்கு பிடிக்காது, உங்களுக்கு அந்த வேல்யூ இருக்காது. உங்களுக்கு வந்து எது வேணாலும் உங்களுக்கு வந்து அங்கே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர் வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க, ஹைடிங் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது. பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை மட்டுமே பார்த்துட்டு, அதாவது இந்த பொண்ணு இந்த பையன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவங்கள விட எனக்கு பெரிய அந்த வேர்ல்டு வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன் அப்படின்றது தான் உங்களுடைய லவ் லைஃப்பில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இங்கே இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னால் இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி மூலயமா ஒரு அலைன்ஸ் ஆகிறதும் ஒரு ஃப்யூச்சரில் அப்படின்றது இருக்கலாம். பட் இது வந்து நீங்கள் ஸ்டேஜ் கிடக்கும்போது இந்த ஸ்டேஜ் அப்படின்றது நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து ஓப்பன் மெசேஜ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கிற இது வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் மூலயமா நீங்கள் வந்து ஒரு கனெக்ட் ஆகி இங்கே வந்து ஒரு மெசேஜ் ஒரு முடிவு எடுக்கணுமோ எடுங்க, அது உங்கள் நல்லதுக்கு தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல லைஃப், இதுக்கும் வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் துணை வேணும். ஈஸி கிடையாது, ரெண்டுமே ஈஸி கிடையாது. இது அவாய்ட் பண்ணுறதும் ஈஸி கிடையாது, இது ஸ்டார்ட் பண்ணுறதும் ஈஸி கிடையாது. உங்கள் லைஃப் அப்படி தான் இருக்குது. இது வந்து போன அப்புறம் இந்த மைனஸ் போன அப்புறம் இந்த பாசிட்டிவ் அப்படின்றது வரும். இந்த பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் தாண்டின அப்புறம் கண்டிப்பாக இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். இது வந்து ஒரு ஷார்ட்டாக இருக்குது, பட் ரொம்ப ஒரு ஆணித்தனமான ஒரு டீப்பான மெசேஜ். ஓகே, ஸோ
கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சோல்மேட், உங்களுடைய பார்ட்னர், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அந்த லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஷர் ஐலாண்டாக இருக்க போகுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த லைஃப் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு லைஃப், அதாவது மனசு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும், அங்கே பீஸ்ஃபுல் இருக்கும். மணியை தாண்டி உங்களுக்கு அந்த பீஸ் அப்படின்றது வந்து ஹாப்பினஸ் அப்படின்றது இந்த பார்ட்னர் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னர் இவங்க தான். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.